ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை வந்துட்டு அபிக்கிட்ட இருந்து எனக்கும் அபிக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் தனியா பண்றேன், அவங்க ஏன் தனியா பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து எதனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்ககிட்ட ஓப்பனா இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அம்மு ஸ்டிக்கர் அப்படின்னு தனியா நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப நாளாவே எனக்கு யோசனையா இருந்துச்சு. ஆனா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய தயக்கம் இருந்தது. இது அதுவும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி ஜாப் போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு அதுவும் பண்ணல. சரியா இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஜாப் மட்டும் போகலாம் அப்படின்னு ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து 24 hours நம்ம வீட்லயே இருக்கோமா, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. மைண்ட் என்ன பண்றோன்னே ரொம்ப, அதாவது நம்ம வந்துட்டு வெளியில போய் ஒரு ஜாப்னு இருந்தோம். இப்போ வந்துட்டு வீட்லயே இருக்கணும், 24 hours வீட்டில் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே மைண்டு டிப்ரெஷன் ஆகுது. எவ்வளோ நேரம் தான் நம்ம யூடியூபே பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்களுக்கே நல்லா தெரியும், நான் என்னைக்காவது தான் வீடியோவே போடுவேன். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய சல்யூட்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்லேயே இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதை நான் இப்போ வந்துட்டு ஒரு 4-5 மாசமா இருக்கிறப்பதான் எனக்கு தெரியுது வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருந்தேன். அப்போதான் வந்துட்டு அபி சொன்னா, நீ இது மாதிரி ஏன் வெளியில ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய ஐடியா தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அபியும் கிச்சுவும் தான் சொன்னாங்க, நீ வந்துட்டு இந்த ஸ்டிக்கரையே எடுத்து பண்ணு. ஏன்னா அவங்களால வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் ஓரளவு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, மற்றபடி டைமிங்க்கு பண்ண முடியல. ஸோ நீ தானே பண்ணுற, நீ பண்ணு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. கிச்சுவும் அபியும் சேர்ந்து தான் சொன்னாங்க. இது இப்போ இல்லை, அவள் என்னைக்கு இந்த ஸ்டிக்கர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும், இன்னைக்கு இல்லை 2 நாளைக்கு முன்னாடி வரையும் இந்த பிஸ்னஸ் பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவள் எது பண்ணுறாலும் அதை என்ன சேர்த்து செய்ய சொல்லுவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வெளியில் ஒரு ரிஸ்க் எடுத்து, இப்போ அபின்னாக்கா ரிஸ்க் எடுத்து சரி நம்ம எஃபெக்ட் போட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது அபி பண்ணுவா. ஆனால் எனக்கு வந்துட்டு எதுக்கு அவளை எஃபெக்ட் எடுக்கணும், வேணாம், எதுக்கு நான் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் செய்யணும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொகுசான ஜூன்ல இருந்துட்டேன். வெளியில போய் நம்மளால ஒரு எஃபெக்ட் போட்டு எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. இப்போ நான் பேங்க்கு போறேன், என்னால் அதில் மேனேஜ் பண்ண முடியுது. அதில் வர்ற சேலரியை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது, நான் அதிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். கிச்சுவுமே திட்டிகிட்டே இருப்பான், எதுக்கண்ணி நீங்கள் இப்போ போய் அவ்வளோ ஸ்ட்ரெஸ், உங்களுக்கே தெரியும் கார்பரேட் கம்பெனினா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு எதுக்கு நீங்க போய் அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால பண்ண முடியலைனா, செய்ய முடியலைனா, நம்மளால முடியலைனா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனாலதான் எதையுமே ரிஸ்க் எடுத்து இறங்காம நான் அப்படியே மேஜரா அப்படியே மேலோட்டமா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் மேலோட்டமாவே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அபி சொன்னா, சரி உன்னால நீ வந்துட்டு எஃபெக்ட் போட்டு எதுவும் செய்ய வேணாம், நீ எங்கேயும் போய் எதுவும் வாங்க வேணாம், என்கிட்ட உள்ள ஸ்டிக்கர் எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட இருந்து பல்கான ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டு வந்து தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தால் நம்மளோட ஸ்டிக்கர்ஸை பார்த்தாலே தெரியும், அங்கே உள்ள ஸ்டிக்கரும் இங்கே உள்ள ஸ்டிக்கரும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் ஸ்டிக்கர். இதில் என்னன்னா அவள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பா. என்கிட்ட அது இப்போ கஸ்டமர்ஸ் இருக்காது, மற்றபடி பாக்கி எல்லாமே வந்துட்டு அங்கே உள்ள ஸ்டிக்கர் தான் இங்கே உள்ள ஸ்டிக்கர் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ வந்து நான் தனியாக பண்ணிட்டேன், அபிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ எவ்வளோ பெரிய வார்த்தை, துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னமோ சொன்னாங்களே, உங்களாலதான் உங்க தங்கச்சியோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னால என்னைக்குமே அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நான் வரவும் விட மாட்டேன், அந்த அளவுக்கு நான் வச்சுக்கவும் மாட்டேன். நார்மலா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான், உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னு கேட்குற ஆள் தான் நான். ஸோ வந்துட்டு என்னால எந்த பிரச்சனையும் அவளுக்கு வராது. அவள் இங்க இருந்த வரையும் வேணா அம்மா கிட்ட ஏதாவது அவளை மாட்டி விட்டு என்னால பிரச்சனை அவளுக்கு வந்துட்டு இருக்கும். அம்மா கிட்ட சொல்லி விட்டுருவேன், அவள் ஏதாவது பண்றா, இது பண்றாமா, அதை பண்றாமா, இதை பண்றாமா அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி
அவளுக்கு என்னால இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அதனால நீங்க நிறைய பேர் லவ் இது கூட ஒரு வகையான லவ் தான். ஏன் தங்கச்சி பண்றதை நீங்களே பண்றீங்க, தனியா வேற ஏதாவது பண்ணுங்க, வேற பிசினஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு சிஸ்டர் சொல்லிதான், இப்ப நீங்களும் சேல் பண்றீங்க, அவங்களும் சேல் பண்றாங்க, நான் இப்ப யார்கிட்ட வாங்குறதுன்னு எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். நான் என்கிட்ட வாங்கினாலும் அவங்களுக்கு தான், அவங்கள்ட்ட வாங்கினாலும் அவங்களுக்கு தான். ஸோ வந்துட்டு இங்க வாங்குறதா அங்க வாங்குறதா அப்படின்லாம் எதுவுமே யோசிச்சுட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு எங்க வாங்க தோணுதோ அங்க வாங்குங்க. என்கிட்டதான் வாங்கணும், இல்ல அவ வந்துட்டு அவகிட்டதான் வாங்கணும் அப்படின்னு நாங்க என்னைக்குமே பேசினதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. இது அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். ஆன்டி, அங்கிள், கிச்சு எல்லாருக்குமே தெரியும். நான் செய்யறதுக்கு முன்னாடியுமே நான் அபிக்கிட்டையும் கிச்சுக்கிட்டையும் ஒரு டைம் கேட்டுட்டேன், ஓகேவா கிச்சு, உனக்கு ஓகேவாடா நான் பண்றேன். இதுல என்ன நீ இருக்கு, ஆரம்பத்துல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களை இது பண்ணுங்கன்ட்டு, நீங்க தான் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி வந்துட்டு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியல, எங்களுக்குள்ள நார்மலாவே சரி, அம்மா, எனக்கு, அபிக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கோம், எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். இந்த லாஸ்டா நாங்க இப்ப மதுரை வந்தப்ப கூட வந்துட்டு நான், கிச்சு, அபி, நிம்மி, மௌலி இவங்க 4 பேருமே முத நாளே வந்து மதுரைக்கும் அவுட்டர்ல ஒரு 20 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டர் ஏதோ சொன்னிச்சிங்க, அதுக்கு அவுட்டர்ல ரூம் எடுத்துக்கிச்சிங்க. நான் எதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட ரூம் எடுத்தேன் அப்படின்னா, அம்மா, சித்தி எல்லாருமே வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் வந்துட்டு மதுரை, அதாவது சிட்டிக்குள்ள வந்து எடுத்தேன். ஏன்னா கார் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப லாஸ்டா மௌலி வந்து என்ன கூப்பிட்டப்பயே அவ்வளோ டிராபிக்ல தான் வந்து பிள்ளை என்ன கூப்பிட்டு போனான். அதனால வந்துட்டு அவங்களும் கார்ல வந்துட்டாக்கா கரெக்டான டைமிங்க்கு போக முடியாது, ஏன் அப்படி சொல்றேன், போக முடியாது அப்படிங்கறதுனால மட்டும்தான் வந்துட்டு அவங்க தனியா அங்க ரூம் எடுத்துக்கிட்டாங்க, நாங்க தனியா இங்க எடுத்துக்கிட்டோம். அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ராபு காலம் யமகண்டம் என்னமோ சொன்னாங்க ஈவினிங், அதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி, கிச்சு, நிம்மி, ஆன்டி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மித்தவங்க எல்லாமே வேன் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஆன்டி எல்லாமே வர்றப்ப வேன்ல வந்தாங்க. ஸோ டைரக்டா அவங்க மண்டபத்துக்கு வந்துட்டாங்க, நாங்க கிளம்பி டைரக்டா மண்டபத்துக்கு போயிட்டோம். வேற என்ன டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவ்வளவுதான். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க எப்பயுமே ஹாப்பியா தான் இருப்போம், நாங்க எப்பயுமே ஒன்னா மட்டும்தான் இருப்போம். இவங்களுக்குள்ள இந்த சண்டை வந்துருச்சு அந்த சண்டை வந்துருச்சு வெளியில பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா நானு, கிச்சு எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். இது இப்பன்னு கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நானு, கிச்சு, அபி, நிம்மி, அம்மா, ஆன்டி எல்லாருமே, நாங்க ஆன்டி, அங்கிள், நைனா, தச்சு, கிட்டு, பாப்பா, நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம். இந்த ஃபேமிலி அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இதுல வந்துட்டு அவங்க தனியா இவங்க தனியா என்னைக்குமே சரி. இந்த வீடியோ நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, நாங்க எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். நானே கண்டு வச்சிருப்பேன் அப்பா. நாங்க எப்பயுமே ஜாலியா சந்தோஷமா தான் இருப்போம். அதனால வந்துட்டு என்னால அவளுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ வந்து நம்ம இப்போ புதுசா ஸ்டிக்கர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.